அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டே இன் மை லைஃப் வீடியோவும் கிச்சன் டீப் கிளீனிங் வீடியோவும் தான் பார்க்க போகிறோம். நான் மார்னிங்லேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுப்பில் பால் வச்சுருக்கேன் டீ போடுறதுக்கு. முன்னாடி நாள் நைட்டே நான் எல்லா பாத்திரமுமே கழுவி வச்சுட்டேன். எப்பயுமே காலையில் எந்திரிச்சதும் டோர்ஸு விண்டோஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். இப்போது 2 டேஸாக இங்கே கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. காலையில் எந்திரிச்சதுமே இந்த பால்கனியை ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணி விட்டுருவேன். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி டீ போட்டுட்டு போனோன்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்க டைமில் நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம்ல, அதனால் நான் டீ போட்டுட்ருக்கேன். இப்போது நான் ஃபுல் இடத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காலையில் கிச்சனுக்கு வந்ததுமே இந்த மாதிரி வராண்டாவை தான் ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணுவேன். நம்ம வாஷ் பண்ணுற கேப்பில் டீ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம டீ குடிச்சிடலாம். மாவு காலியானதுனால இன்றைக்கி நான் காய்கறி போட்டு மேகி தான் செய்ய போகிறேன். பீன்ஸ் மட்டும் தான் இருக்கனால நான் பீன்ஸ் போட்டுக்கிறேன். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவையும் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஆனியன் லைட்டாக வதங்கினதுமே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டை போட்டுக்கிறேன். இதில் நீங்கள் பீன்ஸு குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் கேரட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட்டும் வெங்காயமும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பும் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆப்ஷனல் தான். அதுவும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் 4 மேகி எடுத்திருக்கேன். அதுக்கு 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு மேகிக்கு ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கே போதும். இது கொஞ்சம் பெரிய கிளாஸு. தண்ணி கரெக்டாக ஊற்றுனதுக்கப்புறமா நான் மேகி மசாலாவும் போட்டுக்கிறேன். மேகி மசாலா போட்டதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சுக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதும் நான் மேகி ஆட் பண்ணிக்கிறேன். நாலு மேகிக்கு 4 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுனனால கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது. இன்றைக்கான மார்னிங் ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். இன்றைக்கி ஸ்பெஷலான சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் நிறைய வெரைட்டி செஞ்சுருக்கேன். பள்ளிப்பாளையம் சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இது க்ரீன் சிக்கன், மல்லி இலை, புதினா இந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சி ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். மதியம் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் ஈவினிங் போல் கிச்சன் க்ளீன் பண்ண போகிறேன். கிச்சன் க்ளீன் பண்ணுறதையும் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கிச்சன் இப்படி தான் இருக்குது. ரொம்பவே மோசமான நிலைமையில் ஆயிடுச்சு. ஏன்னா நியூஸ் பேப்பர் இல்லாததுனாலேயே நான் இவ்வளோ நாள் க்ளீன் பண்ணாமல் இருந்தேன். இப்போ தான் நியூஸ் பேப்பர் வாங்கியிருக்கேன் லைன் பண்ணுறதுக்கு. அதனால் இன்றைக்கி நான் க்ளீன் பண்ண போகிறேன். நான் டாப்லேருந்து க்ளீன் பண்ண போகிறேன். எல்லா திங்ஸுமே எடுத்து கீழே வச்சுட்டு ஃபுல்லாக தொடச்சி பேப்பரால் லைன் பண்ண போகிறேன். எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு இப்போ நல்ல ஒரு வெட்டான கிளாத் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது நியூஸ் பேப்பர் வச்சு ஃபுல்லாக லைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம எல்லா திங்ஸுமே ப்ராப்பராக அடுக்கிடலாம். என்னோடய கிச்சனில் மேல் ஷெல்ஃபில் நான் ஹாட் பேக்ஸு ஹாட் பாக்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருப்பேன். ஹாட் பாக்ஸ்லாம் ரேராக யூஸ் பண்ணுறதுனால மேலே வச்சுருக்கேன். ஹாட் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வைக்காமல் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சோன்னா ஸ்மெல் வராமல் இருக்குன்றனால இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நான் திருப்பி வச்சுக்கிறேன். அதோட மூடியுமே இந்த சைடு வச்சுக்கிறேன். அதோட லிட்டையுமே பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். ஏதாவது ஸ்பெஷல் டிஷ் பண்ணனா வைக்கிறதுக்காக ஒரு பவுல் செட் இருக்குது, அதையுமே பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். அதே மேல் ஷெல்ஃபில் ரேராக எடுக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருப்பேன். உட்டன் ஸ்பூன்ஸு, கிளாஸஸ்ஸு இந்த மாதிரி வச்சுருப்பேன். அதெல்லாம் எப்போயாவது ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
சப்பாத்தி உருட்டுற கட்டையுமே இங்கேயே வச்சுக்கிறேன். ஜூஸ் குடிக்கிற கிளாஸஸுமே இங்கேயே வச்சுக்கிறேன், கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கணுன்றதுக்காக. இது ரொம்ப ஹைட்டாக இருக்காது இந்த ஷெல்ஃபு, கொஞ்சம் எட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ டாப்பில் உள்ள ஷெல்ஃப் எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக அடுக்கிட்டேன். இப்படி தான் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் ரேரான திங்ஸ் எல்லாத்தையுமே இங்கே வச்சுருக்கேன். கிளாஸ் ஐட்டமுமே இங்கே தான் வச்சுருக்கேன். பக்கத்தில் சப்பாத்தி தேய்க்கிற கட்டையும், பக்கத்தில் ஹாட் பாக்ஸஸும் ஒரு பவுலும் வச்சுருக்கேன். பவுலுக்குள்ளேயே ஸ்டெய்னர் வச்சுருக்கேன். இது ரொம்ப ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால் அதையுமே மேலே வச்சுருக்கேன். இப்போது செகண்ட் ஷெல்ஃபை க்ளீன் பண்ணிடலாம். இது அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்கும். ஆனாலும் நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா தொடச்சி மறுபடியும் நியூஸ் பேப்பர் போட்டுக்கலாம். இப்போது நல்லா தொடச்சிட்டு புதுசான நியூஸ் பேப்பரை நம்ம லைன் பண்ணிக்கிறேன். நியூஸ் பேப்பர்லாம் போட்டதுக்கப்புறம் நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக அடிக்கிறலாம். முன்னாடிலாம் பிளாஸ்டிக் பாக்ஸஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 3 இயர்ஸாக தான் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிளாஸ்டிக்கை விட கிளாஸ் பாட்டில்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்குது, ஹெல்த்தியும் கூட. எவ்வளோ பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறோமோ ரொம்ப நல்லது அப்படின்றதுனால நான் கிளாஸ் பாட்டிலுக்கு கன்வெர்ட் ஆகிட்டேன். இப்போது செகண்ட் ஷெல்ஃபோட பெரிய பெரிய பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே நான் ப்ராப்பராக அடுக்கிட்டேன். இப்போ ஆயிலும் சால்ட்டும் வைக்கிற ட்ரேவை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நியூஸ் பேப்பரால் லைன் பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன வச்சுருக்கேன்னா, ஒரு பாட்டிலில் நல்லெண்ணெயும் இன்னொரு பாட்டிலில் நார்மல் குக்கிங் ஆயிலும், இந்த பிளாக் கலர் பீங்காஞ்சாடியில் கல் உப்பு வச்சுருக்கேன். இந்த ஒயிட் கலர் ஜாடியில் நான் சால்ட் உப்பு வச்சுருக்கேன். குக்கிங் பண்ணும்போது நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹேண்டியாகவும் ஈஸியாகவும் இருக்குன்றனால நான் ஒரு சைடில் வச்சுருக்கேன். சின்ன பாட்டில்ஸ் எல்லாம் இந்த பெரிய பாட்டில்ஸ்க்கு முன்னாடி நான் வச்சுருக்கேன். இந்த சின்ன பாட்டில்ஸில் க்ரீன் டீ பவுடரு, பெப்பர் பவுடரு, கஸ்தூரி மேத்தி, கரம் மசாலா, சில்லி பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே முன்னாடியே வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்துலேயே மஞ்சத்தூளும் ஹனியும் வச்சுருக்கேன். ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் பாதாம் பிசின், ரோஸ் மில்க் எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் இதை மாதிரி வச்சுருக்கேன். இப்போது செகண்ட் ஷெல்ஃபையும் நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி ப்ராப்பராக அடுக்கியாச்சு. ஃபஸ்ட்டு ஷெல்ஃபு செகண்ட் ஷெல்ஃபை நம்ம க்ளீன் பண்ண மாதிரி தேர்டையுமே நான் ஃபுல்லாக எடுத்துட்டு நல்லா தொடச்சி பேப்பர் போட்டிருக்கேன். தேர்ட் ஷெல்ஃபில் நான் மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி பாஸ்மதி ரைஸ் வச்சுருப்பேன். இப்போது இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையுமே இந்த ட்ரேயில் நான் ப்ராப்பராக அடுக்கி வச்சுக்க போகிறேன். இந்த பாக்ஸில் எப்போயுமே இதை தான் வச்சுருப்பேன். ஃபிஷ் ஃப்ரை மசாலா, சிக்கன் 65 மசாலா, ஃப்ரைட் ரைஸ் பவுடர், மேகி ஓப்பன் பண்ணது அதையுமே இது உள்ளே வச்சுருக்கேன். மிக்ஸி ஜார் பக்கத்துலேயே எக் ட்ரேவும் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி அதில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கேன். நார்மல் அஞ்சரை பெட்டியில் கடுகு, உளுந்து அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பேன். இதில் பிரியாணி ஸ்பைசஸ் மட்டும். அது பக்கத்தில் ஒரு வெஜிடபிள் பேஸ்கெட்டு வச்சுருக்கேன். லாஸ்ட்டு ஷெல்ஃபையும் க்ளீன் பண்ணி பேப்பர் போட்டு கிரைண்டரையும் ரைஸ் குக்கரையும் வச்சுருக்கேன். இப்போது ஒரு சைடு ஷெல்ஃபு ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த சைடு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து க்ளீன் பண்ண போகிறேன். சிங்க்குக்கு கீழேயுமே நான் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டேன். அடுப்புக்கு கீழே வந்து ஒரு 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்பவே ரேராக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். நான்ஸ்டிக் பேனு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனு, இந்த மண்சட்டி, இட்லி பாத்திரம் இது எல்லாத்தையுமே இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் சிலிண்டர் வைக்கிறதுக்கு அங்கேயுமே நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். தோசை பேன் எல்லாமே இப்படி கீழே தான் வச்சுருப்பேன். அதனால் இந்த ஹூக் வச்சு ஹேங் பண்ணலான்னு பார்த்தோன்னா சுத்தமாக வேஸ்ட்டு, தாங்கவே இல்லை வெயிட்டு. பக்கத்துலேயே நான் ஆயில் கேனும் வச்சுருக்கேன். இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிச்சனை க்ளீன் பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடு ஷெல்ஃபை நான் இன்னொரு நாள் க்ளீன் பண்ணிப்பேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.